வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? சமசீன முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான பூஜை காட்சிகள். என்னப்பா சொல்ற அப்படின்னா, தியாகராய நகர்ல வெற்றி பெற்ற அமைச்சர் ஆனந்த் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு பூஜை போட்டிருக்கிறாரு. அடடடடா, அவருடைய முகத்துல அந்த ஆனந்தத்தை பாருங்க, சந்தோஷத்தை பாருங்க. பூஜை போட்ட கையோட அடுத்து என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார். அப்புறம் பாருங்க, ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க. என்னப்பா கேட்டாங்க அப்படின்னா, அந்த மேகதாது பிரச்சனை அதுன்னு ஏகப்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கவும், ஆளுக்கு ஒன்னொன்னு பேசினா சரியா வருமா, அவங்க என்னென்ன பேசணுமோ அதை பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உண்டானது எல்லாமே கொடுப்பான். இல்லை சார், கனிமொழி இருங்க நான் இங்கே நீங்கள் ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. ஆளுக்கு ஒருத்தவங்க ஒன்று கேட்குறது, நாங்கள் ஒன்று பதில் சொல்கிறது, எங்களுடைய ஸ்போக் பர்சன் ஒன்று பதில் சொல்கிறதெல்லாம் இல்லை. புரியுதுங்களா? அது யார் பேசணுமோ அவங்க தான் எங்கள் கட்சியில் சார்பாக பேசணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது சார். அதனால் உங்களுக்கு எல்லாமே அதுக்கு உண்டான இதை நாங்கள் சொல்கிறோம், எல்லாமே சரி. அடுத்து பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்துச்சுன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும் பார்த்துங்க. உடனே விசாரிச்சு உடனே தீர்வு காணணும் அப்படின்னு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். இப்படி பரபரப்பா அரசியல்களை நகர்ந்துகிட்டு இருக்க சில சர்ச்சைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னப்பா சர்ச்சை அப்படின்னு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை மாணவி உயிரிழப்பு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறை அதிகாரிகள் சிரிச்ச காட்சிகள் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில். அடுத்து பாருங்க, என்னங்க நடக்குது நாட்டில், என்ன நடந்துகிட்டு இருக்கு. மாற்றம்னு சொன்னீங்க, மக்களுடைய அவநம்பிக்கையை சம்பாதிச்சிருவீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. யாருப்பா எச்சரிக்கை விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எம்பி கனிமொழி. இது ரொம்ப கவலைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கிறது. தினம் ஒவ்வொரு நாளும் ஒன்று இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், இளைஞர்கள் என்று சிறுவர்கள் கூட தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்று தமிழகம் மாட்டிக்கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்பி கனிமொழி இப்படி சொல்ல, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாட்கள்ல எத்தனை கொலைலாம் நடந்திருக்கு, எத்தனை இரட்டை கொலை, எத்தனை பாலியல் துன்புறுத்தல்கள், இப்படி எல்லாத்தையும் பட்டியல் போட்டு கண்டனம் சொல்லியிருக்கிறார். அடுத்து பாஜக கலந்து ஒருத்தங்க முக்கிய பிரமுகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் தம்பி சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா.
உள்ள போன உடனே என்னை பார்த்து அக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்தினாரே, ஆஹா. அப்புறம் பாருங்க 5 வருஷத்துல அவங்க செஞ்சு போன கோளாறெல்லாம் சரி பண்றதுக்கு ஏகப்பட்ட வருஷம் ஆகும். அதெல்லாம் சரியாதான் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்ற பாஜக நிர்வாகியா அப்படின்னு தானே கேட்குறீங்க, யாருன்னு பாருங்க. 5 வருஷத்தை உங்களால் நாங்கள் பட்ட கஷ்டம் மறந்துட்டீங்களா? 10 நாளே ஒருத்தரால் நீங்கள் கெடுத்தது இது இனிமே தான் சரிப்படுத்தணும். நீங்கள் 5 வருடங்களாக என்ன கெடுத்து வச்சிங்களோ அதை யாராலையும் 10 நாளில் சரிப்படுத்த முடியாது. 10 நாளே சரிப்படுத்த முடியாது. இனிமே தான் அவர் சரிப்படுத்துவார். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அடுத்து அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க எல்லாத்தையும் சரியா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆய்வு கூட்டம் நடத்துறோம், அதிகாரிகளுக்கு உத்தரவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சட்ட ஒழுங்கு கரெக்டாக வச்சுப்போம், பெண்களுக்கான பாதுகாப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறார். இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் இஷ்யூவில் கண்டிப்பாக முதல்வர் வந்து இந்த விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளும் உத்தரவிட்டார். சட்டத்துறையிலும் சரி, இது எவ்வளோ சீக்கிரம் இந்த விசாரணையை முடித்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடுமையான வேலைகளை ஆல்ரெடி அதிகாரிகளோட முதல்வர் ஆலோசிச்சு கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் கொலைகள், இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில் ஒரு மர்டர் கேஸ் ஆச்சு. அது என்னன்னா, அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட தகராறு. அந்த யார் குற்றவாளிகளோ அவர்களை 3 மணி நேரத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருந்தார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கொலை சம்பவம் இரவில் நடந்தது. அதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். எல்லா இடத்திலும் கண்டிப்பாக இப்போ குட்கா மது போதைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ரைடு போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குட்கா எல்லாம் வித்துட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்று 2 வாரம் தான் இருக்கு. முழு வீச்சில் முதல்வர் அனைவருக்கும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நாங்களும் அதற்கான வேலைகளை ஆல்ரெடி தொடங்கிவிட்டோம். இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. இப்போ டிஎன்இபியில் பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ முழு வீச்சில் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதற்கான பலன்களை சீரமைப்புகளை நீங்கள் எல்லாம் விரைவில் பார்ப்போம். அடுத்து பாருங்க, சும்மா என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர். முதல்ல அவரோட அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வர வேண்டிய தேவை இருக்கு. என்னப்பா என்ன மைண்ட் செட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே திமுக தான் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு என்னமோ அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. முதல்ல வீட்டுல இருந்து வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவர் வீட்டுல இருந்து வெளியே வரணும். உதயநிதி வந்து வீட்டிலேருந்து வெளியில் வரணும். வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு. இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்து வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள். வீட்டிலேருந்தே வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி யார்கிட்டயும் ரிப்போர்ட் வாங்கி பேசிட்டு இருக்காரு. முதல்ல வீட்டிலேருந்து வெளியில் வந்து உதயநிதிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசினா நல்லாயிருக்கும். 5 எம்எல்ஏக்கள் மறுபடியும் அவரு பக்கமே சாய, அவருக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துங்க. அடுத்து என்ன செஞ்சாருன்னா, சபாநாயகரை சந்திச்சு கடிதத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்கப்பா, எங்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இருபெரும் தலைவர்களை வணங்கி, அதே போன்று எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்று கூடி சட்டசபையினுடைய தலைவராக ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்து, அவர்கள் வழியிலே இடையிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே ஏற்பட்ட சில தவறுகளுக்கு வருந்தி அவரிடம் நாங்கள் கடிதத்தை கொடுத்து அதனுடைய நகலை மாண்புமிகு ஐயா நம்முடைய சட்டப்பேரவையினுடைய தலைவர் சபாநாயகரிடமும் அதனுடைய நகலை அளித்து, இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் 5 பேரும் மொத்தம் மீதியும் இருக்கின்ற எங்களுக்கு முன்னே இருக்கின்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே செயல்படுவதாக கூறிவிட்டு இங்கு வந்திருக்கின்றோம். 5 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு தகவல். என்னப்பா திடீர்னு தகவல் அப்படின்னா, எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்திச்சு நாங்க ராஜினாமா செய்யறோங்க அப்படின்னு ராஜினாமா செஞ்சு தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க.
வேகம் அப்படின்றீங்க, சும்மா மின்னல் வேகத்துல நடக்குது. இதெல்லாம் என்னப்பா நடக்குது அப்படின்னா, ராஜினாமா கீழ்த்தளத்துல, உடனே மேல்தளத்துல உறுப்பினரா சேர்றாங்க. அடுத்த 5 செகண்ட்ல உறுப்பினர் அட்டை எல்லாம் கொடுத்துடுறாங்க. அதெல்லாம் சரி, இவங்க கடிதம் கொடுத்தது என்னமோ சரிதான், அதுக்குள்ள கட்சியில சேர்த்துட்டாங்க. சபாநாயகர் ராஜினாமாவை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் என்ன செஞ்சார்னா, பாருங்க எல்லாம் கரெக்டா இருக்கு, அவங்க கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க, டிக்கு 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 அப்படின்னு 3 ராஜினாமாவும் ஏத்துக்கிட்டார். தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி கோ சத்யபாமா, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி கே மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் ஆகிய 3 உறுப்பினர்களும் 25/5/2026 முதல் தாங்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து முறைப்படி கடிதம் அளித்துள்ளனர். பேரவை விதிகளின்படி இக்கடிதங்கள் முறையாக உள்ளதால் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் என்னமோ சந்தேகமா இருக்கே, அவங்க 3 பேர் வந்து கொடுக்குறாங்க, நீங்களும் உடனே சரின்றீங்க, இதெல்லாம் நடைமுறையில் கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்துங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது கடிதம் அளிக்கின்ற உறுப்பினர் தங்களுடைய கடிதத்தை சொந்த கையெழுத்தின் மூலமாக, டைப்டு லெட்டர் கிடையாது, தங்கள் கையெழுத்தினால் எழுதி தாங்கள் கையொப்பமிட்டு நேரில் வந்து அடிக்கலாம் என்பது ஒரு விதி. ரெண்டாவது, வேறு யாரும் நம்பகமான வேறு யாரும் மூலமாக அனுப்பியிருந்தால் அவர்களை பற்றி நான் விசாரித்து அது ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள், கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் சரி, இப்படி வேகமா முடிவெடுக்கிறீங்களே, 2 தரப்புல இருந்து கொரோனா யாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமா உங்க நிலைப்பாடு என்ன, எப்போ முடிவு அறிவிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. அதிமுக அணியுடைய கொரோனா யார் சார்? அதிமுகவை 2 பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆய்வு செய்து கொண்டு பல முறை சொல்லிவிட்டேன். அப்படி 2 கடிதங்களும் நாங்கள் தான் கொரோனா என்றோம், நாங்கள் தான் இப்படி என்று சொல்லுகிற போது ஆய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் விதிகளின்படி நான் நடப்பேன். டைம் இதுக்கென்று வந்து கால கெடு எதுவும் கிடையாது. இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று யாரும் என்னை நிர்பந்திக்கவும் முடியாது. நான் சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பேன். அடடா, எத்தனை பேர் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்களே, சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரே சந்தோஷம். பார்த்துங்க, அடுத்து என்னப்பா அப்படி சந்தோஷமா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, திமுக இருந்துட்டோம், சட்டமன்ற உறுப்பினரானோம், பாஜகவுக்கு போனோம், அடுத்து அதிமுகவுக்கு போனோம், அடுத்து என்ன தாவேக்காவுக்கு போய் சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்னு மதுரையை சேர்ந்த மருத்துவர் சரவணன் தன்னை தாவேக்காவில் இணைத்துக் கொண்டார். இதெல்லாம் பார்த்து அவரிடம் தெரியுமா செஞ்சாரு, யாருப்பா அந்த அவரு அப்படின்னு கேக்குறீங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் என்னங்க, என்ன நடக்குது? குதிரை வேற நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியா வருமா? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாது. சோபா ஆட்சி, புஷ்பா ஆட்சி அப்படிலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறார். அவர் இப்படி சொன்னாரா? இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குதிரை வேகத்தில் நடக்கிறது. என்ன நடக்கிறது? குதிரை பேரம் நடக்கிறது. இதெல்லாம் சரியா வராது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இப்படி ஒரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா வந்துகிட்டு இருக்க, மக்களுக்கு ஒரு இன்பமான செய்தி அப்பா.
என்னப்பா செய்தி அப்படின்னா ஸ்வீட்டடு கொண்டாடி அப்படிங்கிற மாதிரி சிறு குறு விவசாயிகளுடைய கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யறோமப்பா அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, குதிரை பேரம் சொல்றாங்க, ராஜினாமா பண்றாங்க, இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் தப்பா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இல்ல, ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்றேன், எந்த விதத்திலும் குதிரை பேரமோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 100% மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இப்ப இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்கள் எங்களை வெற்றி பெற வைப்பார்கள். அதுல எந்த மாற்றம் கிடையாது. எந்த இடத்துல குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. எங்க முதல்வர் மீது 100% மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர்கள் கட்சி மீதும் அவர்கள் கட்சியில் இருக்க தலைமை மீதும் நம்பிக்கை அவங்களே ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ண பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கிற பிறகு அதை தடுப்பதற்கான எந்த இதுவும் நாங்கள் செய்ய முடியாது. ஸோ அவங்களா அவங்க கட்சியில் இருக்கிற குழப்பங்களை பார்த்து, அவங்க கட்சியில் இருக்கிற நிலைகளை பார்த்து அவங்க ஒரு ரெசிக்னேஷன் பண்றாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு அவங்களே பார்க்குறாங்க. ரிசைன் பண்ண பிறகு தான் பார்க்குறாங்க. ஸோ அதை யார் தடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் யாரும் தடுக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. ஸோ அது அவங்களுடைய கட்சியில் இருந்த தலைமை தான், அவங்களுடைய ஸ்திரத்தன்மையிலிருந்து அவங்க தலைமை சரியாக இல்லாத காரணத்தினால தான் இது போன்ற முடிவுகள் அங்கே உள்ள கட்சியில் உள்ள தொண்டர் எடுக்கிறாங்க. நீங்கள் போய் அதிமுக எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, அங்கே உள்ள எல்லா தொண்டர்களும் கேட்டு பாருங்க. இங்கே பார்க்குறவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள், அதிமுக கீழே இருக்க நிர்வாகிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை பற்றி பேச வேண்டியது தேவையில்லை. இதுக்கு இடையில அண்ணா அறிவாலயத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க, அதுவும் இல்லாம பொய் புகாரா பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம பார்த்தாலே பொய்யா இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அக்கறை இருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. எல்லோரும் சொன்னதை போல குழந்தைகள், சின்னம் சிறார்கள் தாய் தந்தையரை வலியுறுத்தி, தாத்தா பாட்டிகளை வலியுறுத்தி வாக்குகளை விஜய் கட்சி பெற்றது என்பது எல்லா தரப்பிலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆகவே இதுபோல தவறுகளை தங்களுடைய பிள்ளைகள் செய்துவிடக்கூடாது. காரணம் என்னன்னா, இனிமேல் தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுடையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ நாசமாகிவிடும். அப்படி நாசமாவதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் விரும்பாத காரணத்தினால் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டுத்தான் செய்கிறோம். காரணம், உங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கு உற்றார் உறவினரோ இருந்தால் அவர்களை எச்சரிக்கை செய்து இதுபோல பிரச்சாரத்தை செய்யாதீர்கள், இதனால் உங்கள் வாழ்க்கையை அழிந்துவிடும், ப்ரூவாகி கோர்ட்டில் தண்டனை கிடைத்தால் ஆயுள் தண்டனை தான் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் பெற்றோர்களும் மற்றவர்களும், குறிப்பாக அந்த கட்சி தலைவர்கள் சொல்லணும். ஒரு பக்கம் அவர் அப்படி சொல்ல, அடடட இதெல்லாம் என்ன சும்மா சொல்லுவாங்க, இதற்கெல்லாமா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருக்கலாம். அடுத்து இன்னொருத்தர் பேசுறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, சட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது, அந்த செக்ஷன் இந்த செக்ஷன், நீங்க பண்றதுக்கு இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும், என்னெல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு விளக்கமா சொல்றார். குழந்தைகளை வைத்து அரசியல் பேசுவது, அதை பெற்றோர்களே படம் பிடித்து சமூக வலைத்தில் பரப்புவது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு எதிரானதா மற்றும் இது போன்ற போலியான செய்திகளை, குறிப்பாக இந்த சமூக வலைதளத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் மார்ஃபிங் பண்ணி வீடியோ போடுறாங்க. அது மிகப்பெரிய குற்றமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் பார்க்கப்படுகிறது. நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் உரிய நீதிமன்றத்தை நாடுவோம். தேவை என்றால் எங்கெங்கு தேவையோ அத்தனை இடத்திலையும் தனி புகார்கள் அளிப்போம். நாங்கள் புகார் அளித்தால் அதனுடைய லாஜிக்கல் எண்டு போகாமல் அந்த புகாரை விடமாட்டோம். எனவே இனிமேல் தவறாக பொய்யான செய்திகளை பரப்புபவர்களுக்கு இது முதலாவதாக நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து அரசியல் ரீதியாக
எந்த கருத்தையும் பதிவிடுங்கள். நாங்கள் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அட என்னப்பா தொடக்கத்துல இருந்து அங்க அது நடந்துச்சு இங்க இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, வேற ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதோ சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றேன்னா, காலை உணவு திட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல என்ன செய்ய போறீங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்டுருக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார் பாருங்க. காலை உணவு, மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்கள் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். சொல்லப்போனால் இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்கே போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் இந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் இங்கே கூட இருக்கிறாங்க. இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில் போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்கிருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போகிற வரைக்கும் நாங்கள் வந்து அந்த திட்டங்களை வந்து வகுத்து வைத்திருக்கோம். ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதில் நாங்கள் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது வந்து சரி செய்யப்பட்டு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும், ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும் பசங்களுடைய பாதுகாப்பு, பசங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக மற்ற அதிகாரிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் சரிதான். இந்த ஒரே போராட்டமா இருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு போராட்டம், காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு போராட்டம், இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கும் தெரியும். அது சம்பந்தமா உங்க நிலைப்பாடு என்ன? பொறுத்தவரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில். முதல்ல மாணவர்கள், இரண்டாவது வந்து ஆசிரியர்கள், மூணாவது பெற்றோர்கள். அந்த மூவருக்குமான வெல்ஃபேர் தான் நான் வந்து என்னுடைய கருத்தில் இருக்குது. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமாக நான் அதிகாரிகள்கிட்டலாம் ஆய்வு பண்ணி சீராய்வு பணிகள்லாம் தொடங்கியாச்சு. ஒரு கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு இது 12 காலமாக இருக்குது. சில பேர்லாம் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருக்கிறேன்றாங்க. சில பேர்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆக போகிறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில் சரியான ஒரு சொல்யூஷன் வரல. தற்காலிக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்குது. அந்த தற்காலிக ஆசிரியர் நிரந்தரமாக்கணுமான ஒரு இது இருக்குது. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் முடித்தவர்களை தற்காலிகமாவது எடுங்கன்றிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அவங்க சொல்ல அதையெல்லாம் நம்ம என்லீஸ் பண்ணி டேபுலேஷன் பண்ணுவோம். யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நிபுணர் குழு போட்டு டேபுலேஷன் பண்ணி அதற்கும் நிவாரணமோ அதற்கும் சரியான ஒரு சொல்யூஷன்ஸும் மிடில் பாயிண்டோ கண்டுபிடிப்பதில் நம்மளுடைய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். இதுக்கிடையில தலைமைச் செயலகத்துல தம்பியை சந்திச்ச சந்தோஷத்துல அக்கா வெளியே வந்துகிட்டு இருப்போம். ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறீங்க, இது பின்னடைவா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க. நிச்சயமாக கிடையாது. எங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்கு, அதுக்காக நீங்க பின்தங்கியிருக்கு நான் சொல்ல மாட்டேன். அதிகமாக உழைக்கிறதுக்கு எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கள் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆசாமில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு மகத்தான வெற்றி வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இல்லை யாருமே பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு எங்களுடைய பயங்கரமாக வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக பேசிய கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 சீட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான வெற்றி நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. இது எங்களுடைய தோல்வி நான் பார்க்கல. இன்னும் அதிகமாக உழைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கேள்வி பாஜகவில் மாற்றம் தேவைன்னு விரும்புகிறீங்களா? ஏன்னா முன்னாள் தலைவராக அண்ணாமலை அவர்கள் வரணும்னு நிறைய பேர் ட்வீட் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட இன்னும் மாற்றம் செய்யலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலிடத்துல தான் முடிவு பண்ணணும். இது முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து அதை பற்றி சொல்லவும் கூடாது. யார் எந்த இடத்துல எப்போ இருக்கணும் அது மேலிடத்துல தான் முடிவு பண்ணுவாங்க. அதாவது பாருங்க, ஒரே குற்றச்சம்பவமா நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும், பெற்றோர் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பார்த்துருமா? நாங்கள் பிள்ளைகளை தான் நம்ம கூலி வேலை களை வெட்டு வேலை, ஏரி வெட்டு வேலை, இப்படி நாங்கள் நம்ம பிள்ளைய படிச்சுட்டு வந்தால் போதும், காலேஜ் போனால் போதும் அப்படின்னு சொல்லி நான் காலையில் அனுப்பிட்டு வரோம். திருப்பி நம்ம பிள்ளைய என்ன நிலைமையில வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி பெற்றவங்களுக்கு மனசு கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரு உன்னை ரொம்ப அதிகமாக வர்ணிக்கிறாங்களோ அங்கே தப்பு நடக்கும். உங்களை பேடாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செவி சாய்க்க கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது வந்து பள்ளியும் சரி, சமுதாயம். அதுவும் வீட்டிலேருந்து தொடங்குது. வீடு, சமுதாயம், பள்ளி. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை வந்து பாதுகாக்க தெரிய மாட்டேங்குது. அது அவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து கடமைக்கு பிள்ளைங்களை வளர்த்த மாதிரி வளர்க்குறாங்க, கவனிக்க மாட்டேங்குறாங்க பிள்ளைகளை. போதையை முற்றிலும் ஒழிச்சுட்டு இன்னும் சட்டத்தை வந்து கடுமையாக்குனாங்கன்னா பெண்கள் இன்னும் பாதுகாப்பாக இருப்பாங்க. பிரச்சனை நடக்குது, ஒரு பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா ஒரு மணி நேரத்துலையாவது அவனை பிடிச்சி உள்ளே போடணும். அந்த மாதிரி பண்ணாதான் குற்றவாளிக்கு கொஞ்சம் பயம் வரும். நம்ம குழந்தைங்கள ஒரு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். ஒரு பகல் பகல் இரவுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. என்ன நடந்தாலும்
அந்த ஒரு ஹாப்பி ஒரு ஓப்பனாக சேஃபாக ஷேர் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால பாதுகாப்பு வந்து நம்ம பெற்றோர் தான் பார்த்துக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ்கார் போட முடியாது இல்லையா? விழிப்புணர்வு குறைஞ்சதா இருக்கு, குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு குறைஞ்சதா இருக்கு. தெரிஞ்சவங்க யார், தெரியாதவங்க யார், தெரிஞ்சவங்களே நம்மகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம வெளியில் சொல்லணும், அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரணுங்கிறத பேரண்ட்ஸ் வந்து இது கிளியராக குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்துட்டு வரணும். பெண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதை தாண்டி பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து பெண்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுங்க. மீட்டிங் போடுறாங்க, அடிக்கடி கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்கள், அதிகமாக மீட்டிங் போட்டு இதை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இன்னும் விழிப்புணர்வு நிறைய தரணுங்க. இன்னும் விழிப்புணர்வு தேவைதான். ஆமா, பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது. முன்னாடிலாம் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு, அப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பாலியல் தொல்லை இதே வரல.